சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்க்கலாம். வணக்கம் தமிழ்நாடு. ஹாய் எவ்ரிபடி வித் voter ID. ஒரு நடிகனாகவோ அரசியல் கட்சி தலைவனாகவோ இல்லாமல் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழில் சிந்திக்கிற ஒருத்தனா உங்களோட பேசுகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் தெற்குக்கும் வடக்குக்கும் ஆனது. முன்னோக்கி போகணுமா அல்லது பின்னோக்கி போகணுமாங்கிறத தீர்மானிக்கும் தேர்தல் இது. இன்னும் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்த முடிவுகள் சென்னையில் எடுக்கணுமா இல்லை டெல்லியிலேருந்து சொல்லி விட்டு நமக்கு செய்தி வரணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கிறது. திராவிட மாடல் அரசு செய்திருக்கும் சாதனைகள் திரு மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளும் தகுதி படைத்தவர் என்பதையே உறுதி செய்கிறது, காட்டுகிறது. அன்று பெரியார் நமக்கு சுயமரியாதையை தந்தார். அண்ணா அதற்கு அரசியல் குரல் தந்தார். கலைஞர் தன் அறிவாலும் உறுதியாலும் தமிழ் அடையாளத்தை காத்தார். ஸ்டாலின் இன்று கூட்டாட்சி தத்துவத்தின் காவல் வீரராக திகழ்கிறார். வெவ்வேறு தலைவர்கள், வெவ்வேறு காலகட்டங்கள், ஆனால் முழக்கம் ஒன்றுதான். அது தமிழும் தமிழ்நாடும் ஒருபோதும் தலைவணங்காது. அந்த கனல் இருக்கும் வரை தமிழ்நாட்டை எவராலும், ஒருமையிலும் சொல்லலாம், எவனாலும் வீழ்த்த முடியாது. இது தெற்குக்கும் வடக்குக்குமான தேர்தல் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தனது வீடியோவில் கூறியிருக்கிறார். இன்று தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரை நடந்து கொண்டிருக்கும் சூழலில் காணொலி வாயிலாக தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் கமல்ஹாசன்.